அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி யாக்கோபு ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார். அது என்ன விண்ணப்பம் என்றால் 26வது வசனம் 32ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் சொல்லுகிறது. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்றான். வசனத்தில் அவன் ஆண்டவரை பார்த்து யாக்கோபு ஒரு காரியத்தை கேட்கிறான். நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்றான். அநேக ஆசீர்வாதங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். குறிப்பாக முற்பிதாக்களுடைய ஆசீர்வாதத்தை நாம் பார்க்கிறோம். முற்பிதாக்கள் என்று சொன்னால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய ஆசீர்வாதங்கள். இந்த 3 பேருடைய ஆசீர்வாதங்கள் விசேஷமானவைகள். எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் இந்த 3 பேருடைய ஆசீர்வாதம் விசேஷமானது. குறிப்பாக அதில் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் விசேஷமானது. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் புறஜாதியாருக்கு வரும்படி அப்படின்னு சொல்லப்பட்டு பரிசுத்த ஆவியை குறித்தும் அந்த ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டதான அப்பம், ரசம், இது சம்பந்தமான விஷயங்களை குறித்தும் நாம் பார்க்கிறோம். அதையும் தாண்டி ஈசாக்குக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்டது. குறிப்பாக ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்கிறத நம்ம யாரும் இங்கே விரும்பாமல் இல்லை. ஆசீர்வாதத்தை விரும்பாதவர்கள் யாரும் இல்லை. ஆனால் ஆசீர்வாதம் என்பது என்னங்கிறதுல தான் இப்போ பிரச்சனையே இருக்குது. புதிய ஏற்பாட்டு சபைக்கும் பழைய ஏற்பாட்டு சபைக்கும் என்ன வித்தியாசம், அதாவது இன்னும் இப்படி சொல்லணும்னா நியாயப்பிரமாணத்துக்கும் சுயாதீன பிரமாணத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நியாயப்பிரமாணத்தின் ஆசீர்வாதமானது ஆரம்பிக்கும் பொழுது ஆவிக்குரிய விதத்தில் இருந்தாலும் அது போக போக உலக பிரகாரமாய் தான் இருந்தது. ஆனால் நமக்கு முழுக்க முழுக்க மேலான ஆசீர்வாதம், அதாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை குறித்து ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது. கீழானவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் ரொம்ப வித்தியாசமானது. ஆனால் என்ன ஆச்சரியம்னு கேட்டிங்கன்னா, இந்த பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்களுடைய ஆவிக்குரிய தனம் அது அவங்களுக்கு தெரியல. இப்போது கானானை சுதந்திரிக்கணுங்கிறது ஆபிரகாமுக்குரியது. ஆனால் அதனுடைய உண்மையை அவர் பின்னாடி புரிஞ்சுக்கிறார். அதனால தான் எபிரேயர் 11 சொல்கிறாரு, அதை அல்ல அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே அவர் நாடினார் அப்படின்னு இருக்கு. இந்த கானானுங்கிறது பரமகானான். நம்மளாம் இப்போ எதை வாஞ்சிக்கிறோம்? பரமகானானை வாஞ்சிக்கிறோம். அவர் கானான் தேசத்தை விரும்பினார். நான் எதனால் இந்த தேசத்தை நான் சுதந்திரித்துக் கொள்வேன் அப்படின்னு கேட்குறார். அவரை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அந்த கானானை சுதந்திரிப்பது தான் ஆசீர்வாதமாக இருந்தது. ஆனால் கவனித்துக் கொள்ளுங்கள், அதற்கு பிறகு அவருக்கு அந்த ஆவிக்குரிய தரம் புரிகிறது. அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆசீர்வாதம் புரியுது. அதனால தான் அப்புறமா அவர் சொல்கிறாரு, அந்த தேசத்தை நேசித்தவர் சொல்கிறாரு, எதனால் சுதந்திரித்துக் கொள்ளுவேன்னு கேட்ட அதே ஆபிரகாம் தான் பின்னாடி ஆண்டவர்கிட்ட சொல்கிறாரு, இதை அல்ல இதிலும் மேன்மையான பரமதேசத்தையே அவர் நாடினார் அப்படின்னு இருக்கு. அப்போ அதனால் என்னென்னா, ஒரு இடத்துல அவருக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த தேசத்தை குறித்து அல்ல வேறொரு தேசம் எனக்கு இருக்கிறது, இந்த எருசலேமை அல்ல தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள நகரம் அப்படின்னு இருக்கிறது, அந்த நகரத்தை குறித்து அப்படின்னு இருக்கிறது. ஒரு இடத்துல அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, இது ஆசீர்வாதம் இல்லை, மேலான ஆசீர்வாதம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் புதிய ஏற்பாட்டு சபையை சார்ந்த இப்போ நாம் அவங்க புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு கூட ஆசீர்வாதத்தை புரிஞ்சுக்கணுமான்னு தெரியல. இப்போ நமக்கும் அவங்கள மாதிரியே தான் இருக்கும். இப்போ பாருங்கள், ஆண்டவர் ஆபிரகாமை அனுப்பும்போது என்ன சொல்லி அனுப்புகிறாரு? உன் பேரை பெருமைப்படுத்துவேன் அப்படிங்கிறார். இப்போ ஆபிரகாம் நினச்சிருப்பாரு, ஆட்டோமேட்டிக்காக என்ன நினச்சிருப்பாரு? ஓ, இந்த ஊரில் நம்ம பேரை பெரிய பேராக மாற்றுவார் போல அப்படின்னு சொல்லி 15ஆம் அதிகாரம் வரைக்கும் ஆபிரகாமுக்கு எல்லா ஆசீர்வாதமும் வருது. வந்த உடனே நம்மளை மாதிரியே தான் ஆபிரகாம் அடுத்த கேள்வி கேட்குறாரு, ஆண்டவரே எல்லாம் இருக்குதுப்பா, எனக்கு பிள்ளை இல்லையாப்பா அப்படிங்கிறார். உடனே ஆண்டவர் சொல்கிறார், இல்லைப்பா உனக்கு ஒரு பிள்ளையை நான் கொடுப்பேன்ப்பா அப்படிங்கிறார். அந்த பேரை பெருமைப்படுத்துவேன்னு அவர் சொன்னது பூமியில் இல்லை, அது பூமியிலையும் இருக்கு. அது அதாவது எப்படின்னா, கர்த்தர் சொன்னதனுடைய அர்த்தம் வேற. ஆபிரகாமுடைய பேரை எங்கே பெருமைப்படுத்துவாருன்னு. அடுத்து உனக்கு பிள்ளை கொடுப்பேன்னு ஆண்டவர் சொன்னது ஏதோ உலக பிரகாரமாக ஆபிரகாமுடைய சொத்தை கவனிச்சுக்கிறதுக்கு இல்லை, அந்த பிள்ளையின் வழியாக கிறிஸ்து வர வேண்டும், அதனுடைய ஆசீர்வாதம். தேவனுடைய வியூ வேற ஆசீர்வாதத்தில். இப்போ நாம் எப்படி ஆரம்பத்தில் ஆபிரகாம் உலக வியூவாகவே பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அப்புறம் ஒரு இடத்துல அவர் புரிஞ்சுக்கிறார், இல்லை இல்லை இதெல்லாம் இல்லை, ஆசீர்வாதம் என்பது உண்மையானது வேற அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறார். அதே மாதிரி தான். ஆனால் இப்போ என்னென்னா, அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போது அந்த ஒரிஜினல் ஆசீர்வாதத்துக்குரிய நம்ம அவங்கள மாதிரியே தான் ஆரம்பத்தில் இருந்த மாதிரி இருக்கிறோம். இப்போ நாம் எதை சொன்னாலும் இந்த பூமிக்குரியதை பற்றி தான் பார்க்குறோம், பூமிக்குரியதை தான் யோசிக்கிறோம். இப்போவும் நம்ம எதை தான் யோசிக்கிறோம்? ஆண்டவர் எனக்கு ஒரு இடம் கொடுப்பாரா, ஒரு வீடு கொடுப்பாரா, சாகரத்துக்குள்ளே ஒரு வீடு கொடுத்துருவாரா, ஒரு 25 வயசு ஆயிடுச்சுன்னா அதுக்குள்ளே பையனுக்கு எப்படியாவது ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுருவாரா, கல்யாணம் பண்ணி வச்சாச்சுன்னா எப்படியாவது ஒரு பேரப்பிள்ளையை பாத்திர மாட்டோமா, பேரப்பிள்ளையை பார்த்த பிறகு எப்படியாவது அடுத்து அந்த பேரப்பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை பாத்திர மாட்டோமா, இப்படியே தான் யோசிக்கிறோமே ஒழிய இவைகளுக்கு பின்னால் நமக்கு வேறொரு ஆசீர்வாதம் இருக்கிறது, அதை நாம் புரிஞ்சுக்கிறதில்ல. அதே மாதிரி தான் யாக்கோபுக்கு பின்னாடி போனீங்கன்னு சொன்னால் அங்கேயும் இதே மாதிரி விஷயம் இருக்கு. யாக்கோபு கொஞ்சம் விசேஷம். அவர் ஆசீர்வாதத்தை விரும்புகிறவர்.
ஆனால் ஒரு இடத்துல இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்டே வரும்போது அவருக்கு ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் தெரியுது. முதலாவது ஆசீர்வாதத்தை அவர் எங்கே கேட்குறாரு பாருங்க, வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 31வது வசனம் வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். அண்ணன் என்ன செய்யறான்னா, பசியில் இருக்கிறான். அண்ணன் ரொம்ப பசியில் நிற்கிறான். உயிர் போகிற நிலைமையில் அவனுக்கு பசி. அண்ணங்காரன் சொல்கிறான், என் ஜீவன் போது இப்போ எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்கிறான். அப்பொழுது ஏசா என்ன சொல்கிறான்னா, நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு என்னத்துக்கு என்றான். அது ஏசாவுடைய பிரச்சனை, அது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் யாக்கோபுக்கு இந்த ஏசாவுடைய சேஷ்டபுத்திர பாகம் அதன் மேலே ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருக்குது. அதை அவன் பார்க்குறான். ஏன்னா சேஷ்டபுத்திர பாகம்னா என்னென்னா, ஆங்கிலத்தில் ஃபர்ஸ்ட் பார்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. எபிரேய மொழியில் இந்த ஃபர்ஸ்ட் பார்னுக்கு எபிரேய வாழ்க்கையில் அதாவது யூதர்கள் இஸ்ரவேலர்கள் மத்தியில் ஃபர்ஸ்ட் பார்னுக்கு நமக்கு புரியும்படி சொல்லணும்னா 2 மடங்கு எல்லாத்துலேயும் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தாய்க்கு தலைப்பில்லைம்பாங்க, நம்ம ஊர்லலாம் சொல்லுவாங்க இல்லையா. எதை வச்சாலும் பார்த்தீங்கன்னா ஒரு இது எக்ஸ்ட்ராவாக கொடுப்பாங்க. அந்த மூத்த பிள்ளைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் எப்போவும் உண்டு. என்னதான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சின்ன பையனாக கூட தான் வீட்டில் இருக்கிறவன்லாம் அவனை என்ன பண்ணிகிட்டே இருப்பான், நம்ம மட்டம் தட்டிகிட்டே இருப்பான், வேலை வாங்கிட்டே இருப்பான். அண்ணன் சொல்கிறேன் போடாம்பா. இந்த அண்ணங்காரங்கன்றவங்களுக்கு பாடுற ஆட்டம் இருக்குல்ல, அந்த தம்பியை போட்டு பண்ணுற சேட்டை, அது ஒரு பக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மூத்த பிள்ளைனாலே ஒரு பெரிய, அதுவும் இந்த முதல் குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த வீடே அவனை கொண்டாடி அவனை நல்லா வளர்த்துக்கிட்டே வருவாங்க. நிறைய நேரத்தில் பாருங்கள், 2வது பையன் பிறந்துருச்சுன்னா அந்த முதல் பையன் போகிற ட்ரெஸ்ஸையே இவன்கிட்ட கொடுத்துருவாங்க. இவனுக்கு புதுசாக எடுக்க மாட்டாங்க. அண்ணன் ட்ரெஸ்ஸு சின்னதாக போச்சு நீ போட்டுக்காம்பாங்க. பாதி நாள் அவன் ட்ரெஸ்ஸை போட்டு தான் இவன் வளருவான். அது அக்கா தங்கச்சியாக இருந்தாலும் அப்படி தான். பாதி நாள் அக்கா போகிற ட்ரெஸ்ஸை தான் தங்கச்சி போடும். ஆனால் அக்காவுக்கு புதுசாக எடுப்பாங்க. எப்பயாவது பர்த்டேக்கு தான் நமக்கு புது ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க. கேட்டால் சொல்லுவாங்க, அக்கா ட்ரெஸ்ஸு வீணாக போகுது, அண்ணன் ட்ரெஸ்ஸு வீணாக போகுது. பல நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த 2வது பையனுக்கு ஆசீர்வாதங்கிறது எப்போவுமே இப்படி ஷேர் பண்ணி தான் வரும். இதை யாக்கோபு பார்த்துக்கிட்டே இருக்கான். அதுலேயும் அப்பாவுக்கு அண்ணன்னா ரொம்ப இஷ்டம். யார்? ஈசாக்கு யார் மேலே இஷ்டம்? ஏசானா ரொம்ப இஷ்டம். பார்த்துக்கிட்டே இருக்கான். எதை கொடுத்தாலும் 2 கொடுக்குறாங்க, எதை கொடுத்தாலும் டபுள் போர்ஷன் போயிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல், இது ஒன்றும் விஷயம் இல்லை, அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் ஈசாக்குடைய சந்ததி ஏசா வழியாக தான் வரணும், முதல் பையன்றதுனால. இதெல்லாம் அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். ஒரு நாள் ஒரு சான்ஸ் கிடைக்குது. அண்ணன் கூழ் கேட்குறான், ஏதோ ஒன்று பசிக்குது அப்படின்னு ஒன்று. நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? கொடுக்க மாட்டேன்போம், இல்லைனா கொடுப்போம், 2வது சொல்லுவோம். ஆனால் அவன் என்ன கேட்குறான், சரி ஓகே நான் தரேன், உன் சேஷ்டபுத்திர பாகத்தை எனக்கு கொடு. அப்போ அந்த சேஷ்டபுத்திர பாகத்தில் மேலே அவனுக்கு என்ன இருக்குது? ஒரு பெரிய ஆசை இருக்கிறது. சரி இது வந்துடுச்சுன்னா இதுமேட்டு டபுள் ஃபோல்டு வரும். அப்பா ஒத்துக்கிறாரா இல்லையாங்கிறது வேற விஷயம். ஆனால் அவனுக்கு அது மேலே என்ன இருக்குது? ஒரு ஆசை. அந்த ஆசீர்வாதம் எனக்கு, தலைப்பிள்ளைக்குரிய ஆசீர்வாதம் எனக்கு வர வேண்டும் அப்படிங்கிறதான ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. இந்த வசனத்தை படிச்சுட்டே இருக்கும்போது எனக்கு சமீப காலமாக கர்த்தர் வேதத்தை வாசிக்கும் போது ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்குறார். என்னன்னா உணர்த்துறார். என்னன்னா, வேதத்தை வெறும் நீ கதையாக சரித்திரமாக படிச்சுன்னா அது புக்கு. அதுக்கு பின்னாடி என்னுடைய திட்டம் ஒன்று இருக்கும். அதை நீ தெரிஞ்சுக்கிட்டா தான் அது பைபிள். மற்ற புக்குகளுக்கும் வேதத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, எத்தனையோ சரித்திர புக்கு இருக்குது, அதெல்லாம் படித்தா அதில் சரித்திரம் மட்டும்தான் கிடைக்கும். அதுக்கு பின்னாடி எந்த திட்டமும் இருக்காது. எழுதினவர் சும்மா எழுதியிருப்பார். ஆனால் பைபிள் மட்டும் சரித்திர புத்தகம் மாதிரியும் இருக்கும். ஆனால் அதுக்கு பின்னாடி தேவனுடைய திட்டம் ஒன்று மறைபொருளாக இருக்கும். அந்த மறைபொருளை எப்பொழுது நீ புரிந்து கொள்கிறாயோ அப்போ தான் அது பரிசுத்த வேதாகமாக உனக்கு மாறும். இல்லைனா அது ஹிஸ்ட்ரி புக்கு மாதிரியே தான் நீ படிச்சுக்கிட்டு இருப்ப அப்படின்னார். சமீப காலமாக ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடி அப்படி இருக்கிற சில விஷயங்களே கர்த்தர் அப்படியே சொல்லி கொடுத்துக்கிட்டே வரும்போது இந்த சம்பவத்தை படிக்கும்போது ஒரு காரியத்தை உணர்த்தினார். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏசா சேஷ்டபுத்திர பாகத்தை கொடுத்தா சரி, யாக்கோபு அதுக்கு பதிலாக என்ன கொடுத்தான்? ஏசாவுக்கு என்ன கொடுத்தான்? கூழ் தானே கொடுத்தான். இவ்வளோ தானே நமக்கு தெரியும் இல்லையாம்மா? வாசிங்க 25ஆம் அதிகாரம் 34வது வசனம் கொடுங்க. அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு, நல்லா கவனிங்க, அவன் கேட்டது வெறும் கூழ் தான். யாக்கோபு என்ன கொடுத்தா பாருங்க. அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றும் கூழையும் கொடுத்தான். அவன் கேட்டதா கூழ் தான், இவன் கொடுத்தது அப்பமும் பயிற்றங்கோள். பயிற்றங்கோள் எப்படி இருந்துச்சான்? 30வது வசனம் வாசிங்க. 30வது வசனம். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே, கூழ் எப்படி இருந்துச்சு? சிவப்பாக இருந்துச்சு. பயிற்றங்கோள் எப்படி இருந்துச்சு? இப்போ அவன் கொடுத்தது சிவப்பான கூழும் அப்பமும். ஆண்டவர் சொன்னாங்க, யாக்கோபு என்பது இஸ்ரவேல்,
இஸ்ரவேல் பூமிக்குரிய சேஷ்டபுத்திர பாகத்தை அதிகமாய் விரும்புகிறான், முதற் பலனான ஆசீர்வாதத்தை விரும்புகிறான். ஆனால் அவன் எதை கொடுத்துட்டான் ஏசா கிட்டேன்னா, அப்பத்தையும் சிவப்பான கூழையும் கொடுத்துட்டான். அப்பமும் சிவப்பான கூழ் எதுக்கான அடையாளம்னு கேட்டால் உடன்படிக்கைக்கான அடையாளம். அதாவது அப்பத்தையும் ரசத்தையும், சிவப்பான திராட்சை ரசத்தையும் அப்பத்தையும் எடுத்து கொடுக்குறாரு. அந்த முதற் பலனான இயேசு எடுத்து கொடுக்குறாரு. ஆனால் அதை எடுத்து யாருக்கிட்ட இயேசு கொடுக்கலன்னு கேட்டிங்கன்னா இஸ்ரவேலுக்கிட்ட கொடுக்கல. உங்களுக்கு இது உள்ள ஒரு லிங்க் இருக்குது, உங்களுக்கு சொல்கிறேன், கவனிங்க. 2ஆம் அதிகாரம் யோவானில் மரியாள் இயேசுக்கிட்ட போய் திராட்சை ரசம் கேட்குறாங்க இல்லையா? அவர்களுக்கு திராட்சை ரசம் குறைவுபட்டது என்றாள். அப்பொழுது இயேசு உனக்கும் எனக்கும் என்னன்னார். ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன அப்படின்னு கேட்டார். ஏன் அந்த இடத்துல மட்டும் அவர் ஸ்திரீன்னு சொன்னார்? ஆதியாகமம் 3:15 ஆண்டவர் சொல்லும்போது தீர்க்கதரிசனம் சொல்கிறார், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அது சபைக்கும் இயேசுக்கும் பிசாசுக்கும் அந்தி கிறிஸ்துக்குமான தொடர்பு. அந்த இடத்துல ஸ்திரீ என்பது உலக பிரகாரமாக யாரை குறிக்கும்னா மரியாதை குறிக்கும். ஸ்திரீயின் வித்தாக இயேசு வந்தார். இப்போ அந்த ஸ்திரீ சபை. இப்போ நியாயப்பிரமாண சபையினுடைய முடிவு தான் இயேசு. அந்த நியாயப்பிரமாண சபைக்கு அடையாளம் தான் மரியாள். அவங்க யூதர்களுக்கு திராட்சை ரசம் கேட்குறாங்க. யாருக்கு திராட்சை ரசம் இல்லை? யூதர்களுக்கு இல்லை, அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ இயேசு சொல்கிறாரு உனக்கும் எனக்கும் என்ன. அதோட அர்த்தம் என்னன்னா, நியாயப்பிரமாண சபையே புதிய உடன்படிக்கை திராட்சை ரசத்தில் உனக்கும் எனக்கும் என்ன. இந்த விஷயத்தில் இஸ்ரவேல் சபைக்கும் எனக்கும் ஒன்றும் கிடையாது. என் வேலை இன்னும் வரவில்லை. அந்த வேலை எப்போ வந்துச்சுன்னா, சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி கம்யூனியன் கொடுக்கும்போது இயேசு சொல்கிற வார்த்தை என் வேலை வந்ததென்று சொல்லி அவர் திராட்சை ரசத்தை எடுத்து கொடுத்தாருன்னு இருக்கு. அப்போது அந்த திராட்சை ரசம் என்பது உடன்படிக்கைக்கான அடையாளம். இப்போ இது யாருக்கிட்ட இருந்துச்சுன்னா இஸ்ரவேல் கையில் இருந்துச்சு. யாக்கோபு என்பது இஸ்ரவேல். அவங்ககிட்ட புதிய உடன்படிக்கை இருந்துச்சு. இஸ்ரவேலில் தான் அது இருந்துச்சு. இயேசு தனக்கு உண்டானவைகளிலே வந்தார், சொந்தமானவற்றில் வந்தார். இஸ்ரவேலில் தான் அது இருந்துச்சு. ஆனால் நடந்தது என்ன அப்படின்னு கேட்டால், ஏசா என்பது புறஜாதிக்கு அடையாளம், ஏதோமியர் புறஜாதிக்கு அடையாளம். இவன் என்ன பண்ணுறான், யாக்கோபு அவனுடைய உலக பிரகாரமான சேஷ்டபுத்திர பாகத்தை வாங்கிக்கிட்டு என்னத்தை கொடுத்துட்டான், புதிய உடன்படிக்கையை அவன் கையில் கொடுத்துட்டான். இன்னைக்கு உலக ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம், சகோதர ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். ஆனால் எதை விட்டு கொடுக்கிறோம் என்பதுதான் கேள்வி. அதுக்கு பதிலாக எதை கொடுக்கிறோம்? யாக்கோபு தன்னை அறியாமலேயே ஒரு காரியத்தை செய்தான். பயிற்றங்குலையும் அப்பத்தையும் யார் கையில் கொடுத்துட்டான்? ஏசா கையில் கொடுத்துட்டான். இப்போ ஈசாக்கு ஏசாவை ஆசீர்வதிக்கும் போது ஒரு காரியம் சொல்றாரு, நல்லா கவனிங்க. எல்லா ஆசீர்வாதத்தையும் யாக்கோபு வாங்கிட்டு போயிடுறான். வாங்கிட்டு போன உடனே ஏசா போய் கேட்குறான் ஈசாக்க, என் தகப்பனே, 38ஆம் வசனம், என் தகப்பனே இந்த ஒரு ஆசீர்வாதம் மாத்திரம்தான் உம்மிடத்தில் உண்டா? 27ஆம் அதிகாரத்தில் ஆசீர்வாதம் உண்டா? என் தகப்பனே என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஏசா சத்தமிட்டு அழுதான். அப்பொழுது ஈசாக்கு சொல்ற ஒரு வார்த்தை பாருங்க, நீ உன் பட்டயத்தினாலே பிழைத்து, 40ஆவது வசனம், உன் சகோதரனை சேவிப்பாய், நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போதோ உன் கழுத்தில் இருக்கிற அவனுடைய நுகத்தடியை முறித்து போடுவாய் என்றான். இது எதுக்கான அடையாளம் கேட்டிங்கன்னா, இந்த யாக்கோபு எல்லாத்தையும் வாங்கிட்டான் சேஷ்டபுத்திர பாகத்தை. இப்போ இவன் 2வது பையன் ஆயிட்டான். அவனுக்கு இவன் சேவிக்கிற இடத்துக்கு வந்துட்டான். ஆனால் ஈசாக்கு ஒரு வார்த்தையை சொல்றாரு, உன் காலம் வரும்போதோ நீ மேற்கொள்ளுவாய். அது எதுக்கான அடையாளம் தெரியுமா? இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலில் இருந்த கம்யூனியன் அப்பத்தையும் ரசத்தையும் உடன்படிக்கையை எடுத்து புறஜாதியார் கையில் கொடுக்க சொல்லி அப்போஸ்தலர் கையில் கொடுத்தார். அதனால தான் அந்த கம்யூனியனை பற்றி யாருக்கு எழுதுறாரு பவுலுனா, கொரிந்தியருக்கு எழுதுறாரு. புதிய ஏற்பாடு 11ஆம் அதிகாரம் உங்களுக்கு தெரியும். புறஜாதியாருக்கு உங்களுக்கு ஒப்புவித்ததை, அதனால் புறஜாதியாருக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். அப்பமும் ரசமும் புறஜாதியார் கையில் வர வேண்டியது. அது எங்கே அதுக்கான அடையாளம் பைபிளில் இருக்குதுன்னா, இஸ்ரவேலாகிய யாக்கோபு கையில் இருந்து ஏசாவாகிய புறஜாதி கையில் அது போய் சேர்ந்து விட்டது. ஆனால் அதுக்கு புறஜாதியார் எதை விட்டுட்டாங்க? ஏசா எதை விட்டுட்டான்? சேஷ்டபுத்திர பாகத்தை விட்டு கொடுத்தான். உலக பிரகாரமான சேஷ்டபுத்திர பாகம் போயிடுச்சு. இப்போ ஏசாவுக்கு தெரியாது. ஏசாவுக்கு இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆவிக்குரிய சத்தியம்லாம் தெரியாது. அவனை பொறுத்த வரைக்கும் எனக்கு சிவப்பான கூழ் கிடைச்சா போதும், உயிர் வாழணும், ஜீவன். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறவனுக்கு ஜீவன் உண்டு, நித்திய ஜீவன் உண்டுன்னு சொல்றார். இப்போ அவன் சாக போறேன்னு தான் அதை கேட்டு வாங்குறான். என்ன ஆசீர்வாதம்? இன்னைக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை கான்சென்ட்ரேட் பண்ணதான யாக்கோபு இஸ்ரவேல் எதை விட்டு விட்டான் என்று சொன்னால், தன்னை அறியாமலேயே தனக்கு வைக்கப்பட்டிருந்ததான ஒரு மிகப்பெரிய உடன்படிக்கையை கொடுத்து விட்டான்.
இன்னைக்கு நாமும் பல நேரங்களில் அப்படிப்பட்டதன் ஆசீர்வாதத்தை தான் விரும்புகிறோம். உலக பிரகாரமான சேஷ்டபுத்திர பாகம், உலக பிரகாரமான முதன்மையான ஸ்தானம், உலகத்தில் உள்ளதான ஆசீர்வாதம். எனக்கு தெரிஞ்ச ஆண்டவர் பல நேரங்களில் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், உலக பிரகாரமாய் நமக்கு வர வேண்டியதான மிக முக்கியமான சில காரியங்களை வரவிடாதபடிக்கு தடுத்துருவார். ஏன் தடுத்துருவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்துவின் மூலமாய் ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கும் எனக்கும் வர வேண்டி இருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு இந்த ஆசீர்வாதம் ஒரு தடை. பல நேரத்தில் நம்ம என்ன சொல்கிறோம், எங்கள் அப்பா அம்மா என்னை ஏமாற்றிட்டாங்க, எங்கள் அக்கா தங்கச்சிங்க என்னை ஏமாற்றிட்டாங்க, கொடுக்க வேண்டியதெல்லாம் எனக்கு கொடுக்காம விட்டுட்டாங்க, எனக்கே தெரியாமல் கையெழுத்து போட்டு விற்றுட்டாங்க, நான் கேட்டதுக்கு என்னை திட்டி அமுச்சு விட்டாங்க. இதெல்லாம் தேவனுக்கு தெரியுமா தெரியாதா? நல்லா தெரியும். அவர் ஏன் அமைதியாக கண்டும் காணாதவரை போல இருந்தார் தெரியுமா? அவருக்கு தெரியும் அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்னா, உங்ககிட்ட இருக்கக்கூடியதான சேஷ்டபுத்திர பாகத்தை வாங்கணும்னு நினச்சி பூமியில் இருக்கிற லேண்டு கொஞ்சம் ஒரு 1/2 ஏக்கர் 1 ஏக்கர் 1 கிரவுண்டு 2 கிரவுண்டு இதை எப்படியாவது வஞ்சகமாக பிடிங்கணுன்ட்டு உங்களுக்கு விரோதமாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் பார்த்துட்டே இருப்பார். அவன் லேண்டை தான் உன் கையிலேருந்து வாங்க போகிறான், ஆனால் அவன் கொடுக்க போகிறது உனக்கும் எனக்குமான ஒரு உடன்படிக்கையை அவன் கொடுத்து விட்டு போக போகிறான். பல நேரங்களில் கர்த்தர் நீங்கள் ஆசைப்படுகிறதை விட மேலான ஆசீர்வாதத்தை ஒன்றை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது நம் கண்களுக்கு தெரியாது, ஏசாவுக்கு தெரியாது. இப்போ என் கையில் அவன் கொடுக்குறானே, அது இஸ்ரவேல் கொடுக்குதுன்னு அவனுக்கு தெரியாது. அவனை பொறுத்த வரைக்கும் யாக்கோபு கொடுக்குறான். அன்னைக்கு இஸ்ரவேல் புறஜாதியார்ட்ட கொடுத்த கம்யூனியன் இன்னைய வரைக்கும் அந்த கம்யூனியன் நம்ம கையில் தான் இருக்கிறது. இப்போ வரைக்கும் நம்ம கையில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் எந்த ஆசீர்வாதத்துக்கு ஆசைப்படுறீங்கன்றதான் கேள்வி. சேஷ்டபுத்திர பாகம் எப்படி இருந்தாலும் யாக்கோபுக்கு வந்துடும். ஏன்னா ஆண்டவர் வயிற்றில் இருக்கும்போதே என்ன பண்ணிட்டாரு, சொல்லிட்டாரு. அவன் சொல்லிட்டார், அவர் ஆண்டவர் சொல்லிட்டாரு, மூத்தவன் இளையவனை சேவிப்பான்னு எங்கே சொல்லிட்டாரு? வயிற்றில் இருக்கும்போதே ரெபெக்காட்ட சொல்லிட்டாரு. ஆனால் அதை பெற்றுக்கொள்வதற்கு யாக்கோபு கையாண்ட முறை, இவன் சேஷ்டபுத்திர பாகத்தை ஏசாக்கிட்ட கேட்காவிட்டாலும் அது யாருக்கு வந்து சேர்ந்துடும்? யாக்கோபு கிட்ட வந்து சேர்ந்துடும். அதை யாராலையும் தடுக்க முடியாது. ஏன்னா அது கர்த்தர் நிர்ணயம் பண்ணது வயிற்றில் இருக்கும்போது. அதை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம நடுவில் சில தந்திரம் பண்ணுற மாதிரிங்க. ஏசா சொல்லுவான், தந்திரத்தினாலே என்னிடத்துல இருந்து அவன் பெற்றுக்கொண்டான்பா. அதைத்தான் உங்களுக்கு சொல்கிறேன். பல நேரத்தில் கர்த்தர் நமக்குன்ற நியமித்ததை நம்ம கையில் கொண்டு கொடுத்துருவார். நடுவில் நம்ம பூந்து சில காரியங்களை கெடுத்துருவோம். நடுவில் நம்ம பூந்து அதை செய்யலாம் இதை செய்யலாம், அவரை பிடிக்கலாம் இவரை பிடிக்கலாம், அந்த வக்கீலை பிடிக்கலாம், இந்த எம்எல்ஏவை பிடிக்கலாம், கவுன்சிலரை பிடிக்கலாம், அவரை பார்த்தா வேலைக்கு ஆகும், எவரை பார்த்தாலும் வேலைக்கு ஆகாது. அப்படி செய்யும் போது உங்கள் கையிலிருந்து ஏதாவது போயிடும். ஆண்டவர் சொல்வார், எவ்விடத்திலும் வழக்காடுவது உனக்கு ஏற்றதல்ல. ஒரு இடம் வரும், உன்னை ஏமாத்தினவர்கள் கண்களுக்கு முன்பாக அவர்களுடைய நுகத்தடியை முறித்து போடுகிற காலம் ஒன்று வரும். கர்த்தர் உங்களை என்னை ஆசீர்வாதிக்கிற காலம் ஒன்று வரும். ஆனால் அந்த ஆசீர்வாதம் பூமிக்குரிய சேஷ்டபுத்திர பாகமாக இருக்காது. இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து வரக்கூடிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதமாக இருக்கும். ஏசா கையில் அப்பத்தையும் ரசத்தையும் அவன் கொடுத்துட்டான். அப்பத்தையும் சிவப்பான பயிற்றங்கூளையும் கொடுத்தான். யாக்கோபு ஆசைப்பட்ட முதலாவது ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அண்ணனை மாதிரி எனக்கு 2 மடங்கு வேணும், அவனை மாதிரி வேணும். இப்பவும் சொல்கிறேன், உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் வேறொரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். அது மேலானது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன், தேவனுடைய ஊழியக்காரர் ஆசீர்வதித்து கொடுத்த அப்பமும் ரசமும், கர்த்தர் முதற் பேரான இயேசு கொடுத்த ஆசீர்வாதம் நம்ம கையில் இருக்கு. நமக்கு உடன்படிக்கை பண்ணினவர் ஒருவர் இருக்கிறார். அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு தான் வரப்போகுது. அல்லேலூயா. நம்ம ஏன் அதை பற்றி கவலைப்படணும்? நல்லா அரசியல் தெரிஞ்சு நல்ல இராணுவ வீரன் மாதிரி இருந்தா தாவீதோடைய அண்ணன், அவன் ராஜாவாகலை, ஆனால் அவன் இராணுவத்தில் தான் போனோம். இவனுக்கு ராஜா ட்ரெஸ்ஸு கூட போட முடியாது, ஆனால் இவனை கர்த்தர் ராஜாவாக உட்கார வச்சிருக்கிறார். யாரை எதுக்கு அனுப்பினார்னு கர்த்தருக்கு தெரியும். நாம் ஆசைப்படுறது அந்த மாதிரி ஆயிடணும், இந்த மாதிரி ஆயிடணும். யாக்கோபுக்கு அப்படி தான் ஆசை. என்ன ஆசை? ஏசா மாதிரி ஆயிடணும். கர்த்தர் நமக்கு வச்ச ஆசீர்வாதத்தில் உங்களுக்குன்னு வர வேண்டியது கண்டிப்பாய் வரும். அதில் மாற்று கருத்தே இல்லை. கர்த்தர் யாக்கோபை அன்னைக்கே சொல்லிட்டாரு, மூத்தவன் இளையவனை சேவிப்பான்னு. அது நிறைவேறும். இந்த குறுக்கு வழியில் போய் வாங்குதில்ல, அதை வாங்க போனதோடைய விளைவு யாக்கோபு எதை கொடுத்துட்டான்னு தெரியுமா? அவன் தன் கையில் இருந்த அப்பத்தையும் திராட்சரசம் பயிற்றங்கூளையும் அவன் கையில் கொடுத்து விட்டான். இப்போ யாக்கோபுக்கு 2வது ஆசீர்வாதம் மேலே ஆசை வருது. அது எந்த ஆசீர்வாதம்? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரத்தில் தகப்பனுடைய ஆசீர்வாதம். ஆனால் இந்த ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்வதற்கு அவன் ஆசைப்படலை. ஆசைப்பட்டது யாரு? ரெபேக்கா. ரெபேக்கா ஆசைப்பட்டாங்க. ஆனால் ரெபேக்கா கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்குது. அதாவது ரெபேக்காவில் நீங்கள் தனியாக தியானிச்சு பாருங்கள், அந்த அம்மா மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனை நீங்கள் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. இந்த விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் படித்தேன் அந்த அம்மாவை பற்றி. படிக்கும்போது அந்த அம்மாவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் விஷயம் பாருங்கள்,
இந்த வசனத்தில் வாசிங்களேன், 27:41 வாசிங்களேன். யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்ததின் நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து, என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும், அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டான். அடுத்த வசனம். மூத்த மகனாகிய ஏசாவின் வார்த்தைகள் ரெபேக்காளுக்கு அறிவிக்கப்பட்டது. எப்படி? போதும். எப்படி? ஏசா எங்க சொன்னான்? இருதயத்தில் சொல்லிக் கொண்டான். இந்த காரியம் யாருக்கு அறிவிக்கப்பட்டது? எப்படி? அவன் மனசுல நினைச்சத ரெபேக்காட்ட யார் சொன்னா? புரியுதா? நான் அந்த வசனம் புரியுதா? நம்ம சாதாரணமாக படிச்சுட்டு போயிடுவோம். வசனத்தை படிச்சு பாருங்க. யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்தில் சொல்லி கொண்டான். இருதயத்தில் மனசில் நினச்சிருக்கிறான். இந்த காரியம் ரெபேக்காளுக்கு, அது என்ன சொல்றது? இந்த காரியம் ரெபேக்காளுக்கு அறிவிக்கப்பட்டது. யார் மூலமா? அப்பன்னா ரெபேக்காளுக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பை பாருங்க. வயிற்றில் பிள்ளை ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டவுடன் ரெபேக்கா யார் இடத்துல போனால் இது என்னவாய் முடியுமோ என்று விசாரிக்கும்படி கர்த்தரிடத்தில் போனாள். அப்போ ரெபேக்காளுடைய சுபாவம் என்னன்னா, கர்த்தரோட பேசுகிற சுபாவம் இருக்கு அவளுக்கு. நம்ம பெருசாக நினச்சிட்டு இருக்கிறோம்ல, ஈசாக்கு ஆபிரகாம், நீங்கள் எடுத்து பாருங்க, ஈசாக்கோட ஸ்பிரிச்சுவலாக ஸ்டாண்டர்டை நீங்கள் பாருங்க, ரெபேக்காளுக்கு தேவனோடு கூட இருக்கிற தொடர்பு அதிகமாக இருக்கும். ஆபிரகாமில் இருந்த ஆசீர்வாதம் சாராள் கிட்ட போயிடும். யாக்கோபுக்கு தெரியாத விஷயம் லேயாளுக்கு தெரியும். இந்த முற்பிதாக்களுடைய மனைவிகள் இருக்கிறாங்கல்ல, இவங்க 3 பேரில் இருக்கிறதுல பெஸ்ட்டு யாருன்னா ரெபேக்காள் தான். இந்த அம்மா கிட்ட பாருங்க, அவன் இருதயத்தில் சொல்லி கொண்டான். இந்த காரியம் ரெபேக்காளுக்கு, இந்த பெனாதாத்னு ஒரு ராஜா இருப்பான் சிரியா தேசத்தில். அந்த ராஜா ஒரு நாள் தன்னுடைய தலைவர்கள்லாம் கூப்பிட்டு கேட்பான், நான் போடுற திட்டத்தெல்லாம் யாரோ இஸ்ரவேல் ராஜாவுக்கு போய் சொல்லிடுறாங்க, உங்களில் யார் அப்படி போய் சொல்கிறது எங்களுக்கு சொல்லுங்கம்பாங்க. சொன்ன உடனே கூட இருக்கிற தளபதி சொல்லுவான், ராஜாவே எங்கள் யாரையும் சந்தேகப்படாத, நீ உன் வீட்டின் பள்ளி அறையிலேயே பேசுகிறதை, அதாவது உன் வீட்டு பெட்ரூமில் பேசுகிறத எலிசாவுக்கு தெரிஞ்சிருங்கிறான். நீ உன் வீட்டு ரூம்குள்ளே பேசினா யாருக்கு தெரியும்? எலிசாவுக்கு தெரிஞ்சிருங்கிறான். அதுக்கு ஈக்குவலான வார்த்தை தான் இது. உன் இருதயத்தில் நீ பேசினா அது ரெபேக்காளுக்கு தெரிஞ்சிடும். அப்படின்னா அந்த அம்மாவுடைய ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டியை பாருங்கள். அதனால தான் அந்த அம்மா சொல்லுது, யாரை கூப்பிட்டு? யாக்கோபை கூப்பிட்டு, ஆசீர்வாதம் யாருக்கு போகுது? ஏசாவுக்கு போகுது. அது ஏசாவுக்கு போகக்கூடாது. ஏன் போடக்கூடாது? என் வயிற்றில் இருக்கும் போதே ஆண்டவர் சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? மூத்தவன் இளையவனை சேவிப்பான்னு சொல்லிட்டாரு. ஆசீர்வாதம் உனக்கு தான் வரும், நீ போய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ யாக்கோபுக்கு மனசில் பயம் இருக்கு. என்ன பயம் இருக்கு? அப்பா ஆசீர்வதிச்சா ஆசீர்வாதம், அப்போ சபிச்சா சாபம் தானே. ஆசீர்வதிச்சிட்டாருன்னா பரவாயில்ல, சபிச்சிட்டாருன்னா? இப்போ ரெபேக்காள் சொன்னாங்க, ஆசீர்வதிச்சா அது உங்ககிட்ட வரட்டும், சபிச்சா அது என்கிட்ட வரட்டும். என்ன ஒரு டெடிகேஷன் பாருங்க, எப்படிப்பட்டதான ஒரு டெடிகேஷன். இப்போ யாக்கோபுக்கு ஒரு தைரியம் வருது. என்ன தைரியம்? ஆசீர்வாதம் வந்தால் தோத்துறோம், சாபம் வந்தால் அந்த மாதிரி தானே போகுது. பல நேரத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, நமக்கு பிரச்சனை வராட்டி நம்ம என்ன வேணாலும் செய்வோம் இல்லையா? நமக்கு பிரச்சனை வருதுன்னா இறங்கவே மாட்டோம் பாருங்க. பிரச்சனை அவங்களுக்கு தானே வரப்போகுது, செஞ்சு தான் பார்ப்போமே. அந்த மாதிரி யாக்கோபுக்கு என்ன, போகிறேன், ஆசீர்வதிச்சா ஆசீர்வாதம் எனக்கு, சாபம் வந்தா ரெபேக்காளுக்கு அந்த மாதிரி தான் சொல்லிருச்சே, உன்மேல் ஒரு சாபம் யாவும் என் மேல் வரட்டும். இது 2வது ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு வர்றது. ஆனால் இந்த ஆசீர்வாதம் ரெபேக்காள் மூலமாக வருகிறவருடைய ஆசீர்வாதம். இது பியூர்லி, இதுக்கு பின்னாடி ஒரு அழகான ஸ்பிரிச்சுவல் காரியம் அடங்கியிருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், யாக்கோபு போய் நிற்பான், யாருன்னு ஈசாக்கு கேட்பாரு. முதல்ல கேட்ட உடனே நான் யார்? ஏசா அப்படிம்பான். உடனே இவன் சொல்லுவான், குரலோ யாக்கோபின் குரல். தொட்டு பார்ப்பான், பார்த்தா சரீரமோ, ஏன் ஏசாவின் சரீரம்னா அவன் மேலே என்ன போட்டிருந்தான்? ஆட்டுத்தோல் போட்டிட்டு உள்ளே வந்தான். தொட்டு பார்த்தா என்ன சரீரம்? ஏசாவின் சரீரம். அப்போது முதல்ல இஸ்ரவேல் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது கர்த்தருடைய வார்த்தை, சவுண்டு. முதல்ல கர்த்தருடைய சவுண்டு வந்துச்சு. அடுத்து இயேசு தொட்டு பார்க்கிறவராய் வந்தார், மாம்சத்தில் வெளிப்பட்டார், உலகத்தின் பாவத்தை சுதந்திரித்திருக்கிற
தேவாட்டுக்குட்டியாய் வந்தார். அதுக்கு பிறகு ஏசா சொல்லுவார், இனி என் மகன்தானோ என்று நான் அறியும்படி கிட்ட வா என்று சொல்லி அவன் என்ன பண்ணானா பையனை, 27வது வசனம் தான், அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை மோந்த உடனே ஆட்டுத்தோல்ல என்ன வாசனை வரணும், ஆட்டுத்தோலை மோந்தா என்ன வாசனை வரணும், ஆட்டுத்தோல் வாசனை வரணும். ஆனால் அங்கே என்ன வருது பாருங்க, 27வது வசனம் வாசிங்க. அவன் கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை மோந்து, இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனையை போல் இருக்கிறது. இது என்ன வாசனை? உன்னத பாட்டில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வாசனை. வாரும் நேசரே நாம் வயல்வெளியில் போய் தங்குவோன்னு சொல்றாங்கல்ல, குமாரனுடைய வாசனை. குமாரன்னா இயேசு கிறிஸ்து. இது முழுக்க முழுக்க ஸ்பிரிச்சுவல். ஃபர்ஸ்ட் வந்தது சவுண்ட், புறஜாதியாருடைய சவுண்டு. இயேசு கிறிஸ்து ஆரம்பத்தில் இருந்து ஃபர்ஸ்ட் 2000 வருஷம் ஆதாம் முதல் கொண்டு நோவா வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தார். அதற்கு பிறகு தேவன் என்ன பண்ணாரு, மாம்சத்தில் வெளிப்பட்டார், தொட்டு பார்க்கிறவராய் வந்தார். அதான் தோமா கிட்ட சொல்றார், என்னை தொட்டு பார் அப்படிங்கிறார் பாருங்க. அதற்கு பிறகு மோர்ந்து பார்த்தல், இப்போ ஆவியானவராக இருக்கிறார் நம்ம கிட்ட, ஜீவ சுவாசத்தை ஊதினார், அவர்களை ஊதி பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டார். இந்த 3 காரியமும் அங்க இருக்கும். இப்போ அந்த முகந்து பார்த்தா என்ன வரும்னா, இயேசுவின் வாசனை வீசும். ஆவியானவரால் கொடுக்கப்பட்ட வசனத்தை நீங்கள் தியானிக்கும் போது இயேசு கிறிஸ்துவின் வாசனை வீசும். அந்த ஆசீர்வாதம் முழுக்க முழுக்க இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வரக்கூடிய ஆசீர்வாதம். இதான் அங்க சொல்லப்படுது. இந்த ஆசீர்வாதத்தை தான் அடுத்தபடியாக யாக்கோபு நேசித்தார். இந்த ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் நேசிக்கணும். சத்தம் நம்ம சத்தம், ஆனால் நம்ம சாயல் தேவ சாயலாக இருக்க வேண்டும். நம்ம சத்தம் தான், ஆனால் நம்மளை தொட்டு பார்த்தா யார் வெளிப்படணும் தெரியுமா? கிறிஸ்து வெளிப்படணும். அதனால தான் பவுல் சொல்றாரு, நான் என்னை சிலுவையில் அறைந்திருக்கிறேன், இனி நான் அல்ல, இனில் வாழ்வது யாரு? கிறிஸ்து என்னில் வாழ்கிறார். நீங்க என்கிட்ட பேசி பாருங்க, பார்க்கறதுக்கு நான் பவுல் மாதிரி தான் இருப்பேன், ஆனால் என்னுடைய சாயல் தேவ சாயலாய் மாறிக்கொண்டே வர வேண்டும். என் மேல் ஆட்டுக்குட்டியினுடைய வஸ்திரம் வர வேண்டும். நமக்கு இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. நமக்கு இன்னைக்கு என்ன பிரச்சனை? குரல் உள்ளுக்குள்ள என்னவா இருக்குது? யாக்கோபு குரல் தான், ஆனா மேல மாறவே இல்லை. பேச்செல்லாம் என்ன பேச்சு? கிறிஸ்தவ பேச்சு தான், ஆனா செய்கிற செய்கை என்ன செய்க? ஏசாவுடைய செய்கை. இன்னைக்கு நம்மளது எல்லாம் புறஜாதியாருடைய செய்கை தான். ஆனால் பேசும்போது பார்த்தீங்கன்னா பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இல்லை சர்ச்சிலையா இருக்கட்டும் வெளியா இருக்கட்டும், நம்ம பேசுறத பார்த்து அடுத்தவங்க என்ன ஆயிடுவாங்க? மயங்கிடுவாங்க. பல நேரத்தில் நம்ம சவுண்டு வேற, நம்ம வேற. அதனால தான் சொல்றேன், இயேசு கிறிஸ்து வெளியே எப்படி இருந்தாரோ அப்படியே உள்ளேயும் இருந்தார். இல்லையா? குரல் வந்து யாக்கோபின் குரலும், சரீரம் ஏசாவின் சரீரமும் கிடையாது. நான் ஆவிக்குரிய அர்த்தத்தை உங்களுக்கு சொல்லிட்டேன். உலக பிரகாரமா சொல்றேன், என்ன வெளியே நான் என்ன பார்க்கிறேனோ அதே தான் நான் உள்ளே. நான் உள்ளுக்குள்ள என்ன எனக்கு சுபாவம் இருக்கிறதோ அதே சுபாவம் தான் எனக்கு வெளியே. எனக்கு ஒரு அங்கிள் இருக்கு தெரியும், இப்போ அவங்க இல்லை, அவங்களும் இன்ஜினியர் தான். அந்த அங்கிளும் பயங்கரமாக கோவப்படுவாங்க, வேற வழி இல்லை. வேற நம்ம சொல்ற வேலையை செய்யலாம், ஆட்டோமேட்டிக்காக கோவம் தானே வரும். ஆனால் அந்த அங்கிள் கெட்ட வார்த்தைலாம் பேச மாட்டாங்க. அவர் சொல்றதே அழகா இருக்கும். இப்போ நீ இதை எப்பயா மாட்டியாடா அப்படிம்பாரு. அவன் பார்த்துட்டே இருப்பான், நரக்கத்துக்கு போறவனே அப்படிம்பாரு. அதாவது அவர் திட்டுறாரு, ஆனால் கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணல. எப்படி திட்டுறாரு? நரகத்துக்கு போகிறவனே, வீணா என் சாபத்தை வாங்கிக்காத, இப்படியே தான் பேசுவார். எதுக்கு சொல்கிறேன்? பல நேரங்களில் நாம் உள்ளே யாக்கோபாக இருக்கிறோம், வெளியே ஏசாவாக இருக்கிறோம். சிலர் உள்ளே ஏசாவாக இருப்பாங்க, வெளியே யாக்கோபாக இருப்பாங்க. பல நேரங்களில் ஆசீர்வாதம் இப்படித்தான் வருகிறது. உங்களை என்ன வெளியே பார்க்குறோமோ அதுதான் உள்ளேயும் இருக்க வேண்டும். யாக்கோபு 2வதாக ஒரு ஆசீர்வாதத்தை விரும்பினான். அது அவன் விரும்பாவிட்டாலும் தானாய் வந்தது, அவன் தாயார் மூலமாக வந்தது. இப்பவும் சொல்கிறேன், ரெபேக்கா சொன்ன வார்த்தை இருக்குல்ல, உண்மையில் ஒரு சாபம் யாவும், இது முழுக்க முழுக்க இயேசு கிறிஸ்து செய்தது. இயேசு எல்லா ஆசீர்வாதத்தையும் நமக்கு கொடுத்து விட்டு சாபத்தை எல்லாம் அவர் சுமந்து தீர்த்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவருக்கு வந்த எல்லா ஆசீர்வாதம் அவர் என்ன பண்ணிட்டாராம்? நம்மகிட்ட கொடுத்துட்டார். அவர் சொல்றார், பிதா எனக்கு கொடுத்தவைகளில் ஒன்றையும் நான் வச்சுக்கல, எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டேன்ட்டாரு. நீங்கள் போய் பிதா இயேசுகிட்ட என்னென்ன கொடுத்தாருன்னு வாசிச்சு பாருங்க. புதிய ஏற்பாட்டில் நியாயம் தீர்க்கிற அதிகாரத்துலேருந்து எல்லாத்தையும் வேதம் சொல்லுது. அத்தனையும் ஒரு யார்கிட்ட கொடுத்துட்டாராம்? நம்மகிட்ட கொடுத்து வச்சிருக்கிறாரு. தேவன் தாமே அத்தனை அன்புள்ளவராக நம்மில் இருந்தார். அல்லேலூயா.